Hi soldiers. இது வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்து அம்மா லேப்டாப். இதுல ஆதி காலத்து இன்டெல் பென்டியம் ப்ராசஸர் இருக்கு. அதுவும் 2 GHz டூயல் கோர். ஹைப்பர் த்ரெட்டிங் கிடையாது, விர்ச்சுவலைசேஷன் கிடையாது, கேஷ் சைஸ் 1 MB. அது மட்டும் இல்லாம ரேமோட சைஸ் வெறும் 2 GB. சோ இப்படி இருக்க லேப்டாப்ல பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? படம் பார்ப்போம். நல்ல படம், அதாவது சினிமா படங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்ல நம்மளோட ஏடிடி வீடியோ பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா இதை வேற ஒருத்தர்கிட்ட வித்து காசு பார்ப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாம இந்த லேப்டாப் வச்சு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை பில்ட் பண்ண போறோம். அதுவும் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல. அதை விட முக்கியமா இந்த லேப்டாப்ல 3 Gbps இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போறோம். அதுவும் அம்மா லேப்டாப்ல. சோ ரோவேசா வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க பிசி டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே சோல்ஜர்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் கோர் இன்டெல் பென்டியம் ப்ராசஸர் இருக்கு. அதுல இந்த லேப்டாப் தெரியுதுன்னா பின்னாடி எவ்வளோ அருமையா இருக்காருங்க. இது நான் ஸ்டிக்கர் விட்டு வச்சிருக்கேன், ஏன்னா அது உடஞ்சிருக்கு. உடஞ்சதை வந்து இப்படிதான் நாங்கள் வந்து மூடி வச்சிருக்கோம். எதுக்கு நினைக்கிறீங்க? பாருங்க, மறைக்கிறதுக்காக, ஓட்டையை மறைக்கிறதுக்காக மரியாதையா இருந்துக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு CPU பரவாயில்ல, இந்த 2 GHzல 22% தான் யூஸ் ஆகுதுன்றது பெரிய விஷயம். இங்கே மட்டும் ஒரு ஸ்பைக்கு போயிருக்கு, மற்றபடி பாருங்க கம்மியாக தான் இருக்குது. இது வந்து இன்டெல் பென்டியம் A1018 2.1 GHz. See this guy, நம்பர் 1 bullshit guy. ரெண்டே தான் இருக்கு பாருங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 GB தான் இதில் இருக்கும். ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 GB போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப அட்டு ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இது வந்து எனக்கு கொடுத்த அம்மா லேப்டாப். நானே வந்து அம்மா லேப்டாப் வாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லி ஒரு காலத்தில். அதனால எனக்கு கொடுத்த அம்மா லேப்டாப். நான் அம்மா லேப்டாப் விற்காம வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க பாராட்டின நிறைய பேர் வித்துறாங்க. 5000 ரூபாய்க்கு. 5000 ரூபாய் நீங்க வாங்குனீங்களா? 5000 ரூபாய்க்கு இல்ல வித்துருக்கேன் நிறைய பேர். நீங்க வித்துருக்கீங்களா? நான் நடுவில் வந்து யாருக்கா வேணும்னா 5000 ரூபாய் கொடுத்து சேல் பண்ணுவேன். ஓகே சோல்ஜர், இந்த அம்மா லேப்டாப் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலில் வந்து இதை வச்சு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆப் வந்து டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டவங்களும் பார்த்துருக்கேன், யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவங்களும் பார்த்துருக்கேன், கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் அதில் ஆரம்ப காலம் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஹெவி ஆகிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா லேப்டாப் வந்து எதுவும் ஒர்க் ஆகாது. ப்ரோ அப்படி ஒர்க் ஆகுதுன்னு போது எப்படி ப்ரோ நீங்கள் வந்து இதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா, அதுக்காக தான் இருக்காங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் NeverInstall. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டால், எஸ் NeverInstallன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் பீஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக NeverInstall பேர் வச்ச ஒரு சர்வீஸ். என்ன சர்வீஸ்னு கேட்டீங்கன்னா கிளவுட் சர்வீஸ். அதை பத்தி நம்ம லேட்டரா பேசுவோம். முதல்ல நம்ம வந்து NeverInstall என்னன்றதை பார்ப்போம். NeverInstall பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அம்மா லேப்டாப். இது ஒரு லோ எண்ட் தான். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஒர்க் வந்து தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோம்னா, வேற ஒரு பிசி பில் பண்ணுவோம், இல்லைனா வந்து வேற ஒரு லேப்டாப் வாங்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து இல்லை ப்ரோ எனக்கு இதுல தான் பண்ணணும், வேற இப்போ வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது இங்கே விர்ச்சுவலா வந்து பிசியை நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆன் டிமாண்ட்ல. அதாவது உங்களோட லேப்டாப் இதுதான், ஆனால் உள்ள இருக்கிறது உங்களோட லேப்டாப் கிடையாது. எனக்கும் புரியல. உங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் உள்ள ரன் ஆகிற ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட கனெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவர் இன்டர்நெட்டில் இருக்கும். உங்களோட கீ ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கு வந்து சென்ட் ஆகும். அதே மாதிரி வந்து அந்த சர்வரில் இருக்கிற டிஸ்பிளே வந்து உங்களோட லேப்டாப் வந்துடும். இவ்வளவுதான். இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ண கேட்டால், இதுதான் பார்த்தீங்கன்னா NeverInstall வெப்சைட். இதுக்குள்ளே போனீங்கன்னா சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்குதா, சைன் இன் பண்ணி வச்சிருங்க. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் காட்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ காட்டுது பாருங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, VS கோடு, போஸ்ட்மேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். இங்கே பாருங்க, நமக்கு ஜாவா தேவை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோனால. ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லப்படுகிற ரன் டைம் என்விரான்மெண்ட்ஸ் நமக்கு தேவை. ஸோ ஃப்ளட்டர் இதெல்லாம் நமக்கு தேவை. இதுக்காக நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணிட்டு குரோமே இன்ஸ்டால் பண்ணி விடுவோம். பிரேவ் ப்ரௌசர் இருக்காங்க, அதையும் போட்டு விடுவோம். இதுக்கு மேல இடம் இல்ல. ஓகே போட்டோமா? இப்போ என்ன பண்ணுன்னா, உங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சர்வரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். டெல்லி, மும்பை, பெங்களூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறது பெங்களூர் தான். ஸோ அதை கொடுத்துட்டு கிரியேட் ஸ்பேஸ்னு கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, நமக்கு எத்தனை MBPS காட்டுதுங்களா? அதே பார்த்தீங்கன்னா லேட்டன்சி எவ்வளோ மில்லி செகண்ட் இருக்குது அப்படின்றத காட்டும். அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 MBPS வந்து ஐடியாவில் தேவைப்படும். 10 MBPSனா அவ்வளோ 1 MB/s. மொபைல் 4G கனெக்ஷன் இருக்கு இல்லையா, 4G கனெக்ஷன் ஸ்டேபிளாக இருந்தாலே போதும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை பாருங்க, ப்ரௌசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி. அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வரில் இருக்கிற நம்மளோட பிசி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ். சர்வரில் எப்பவுமே இன்ஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு செலக்ட் பண்ண எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வருங்க, தெரிஞ்ச ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்கு பாருங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? இதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்குது மேட்டர் இல்லை, இதோட ஒரு பெரிய மேட்டர் ஒன்று இருக்குது. காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை பார்க்க போறீங்க. 3, 2, 1 ஸ்பீடு பாருங்க, கிட்டத்தட்ட 3 GB/s வரைக்கும் போகுது. ஜிகா பிட்டு.
ஓகேங்களா. இந்த ஸ்பீட் எதுக்காகனா நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை மற்ற யூஸ் கேசஸ்க்கோ அது யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் லேட்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மில்லி செகண்ட் இருக்கும். ஸோ அந்த 1 மில்லி செகண்ட் எதுக்காகனா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேட்டன்சி இப்படின்றதுக்குள்ள நமக்கு வரணும் இல்லையா. ஏன்னா இப்போ நமக்கு மவுஸ் மூவ் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக வரணும் இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேயும் ஸ்பீட் அதிகமாக தான் இருக்கும். பட் அங்கே ஸ்பீடாக இருக்கிறது மேட்டர் இல்லை, ஏன்னா சர்வர்லேயே இருக்குது. நமக்கு இங்கே ஸ்பீடாக இருக்கான்றதான் மேட்ரு. அப்படி எவ்வளோ ஸ்பீட் வேணும்னா மினிமம் 10 Mbps இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டடில் கொடுத்துருக்காங்க. பட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பியில் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு வித்தியாசம் நார்மல் பிசி மாதிரி இருக்குது. ஐஎஸ்பினா ஆக்டர் வச்சு யூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு 350 Mbps கனெக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து விட்டது ப்ரோ. எல்லாம் ஓகே ப்ரோ, ஆனால் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரே காணும், எதுவுமே காணும் ப்ரோ. என்னது ப்ரோ இது, என்ன வாய்ஸ் விண்டோஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வச்சா இது விண்டோஸ் கிடையாது, இது லினக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிபியோட டைரக்ட் டிஸ்ட்ரோ அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக கஸ்டமைஸும் பண்ணியிருக்காங்க இவங்களோட யூஸ் கேஸ்க்காக. உங்களுக்கு வேணுனாலும் டெர்மினல் இருக்குது, ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் இப்படி டேரெக்டாக அதில் இங்கே பாருங்க டாக்கர் இருக்கா, அதில் போயிட்டு ஆட் நியூ ஆப்னு கொடுத்தும் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம டெர்மினலில் போய்ட்டும் நம்ம வந்து டேரெக்டாக வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது நம்மளால் வந்து பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இது டெவலப் பண்ண போதில்லை. இது எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்டான சதீஷ் கிட்ட போய் கொடுக்க போகிறேன். அவர்கிட்ட கொடுத்து எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டுனா இது கரண்ட்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஸோ அதனால் வந்து நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்றதாலே. அது இல்லாமல் வந்து என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோ ஃப்ளட்டரோ கிடையாது, நம்மளுது வந்து யூனிட்டி அண்ட் அன்ரியல் தான். ஸோ அதனால் வந்து நமக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அவர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துடலாம். ஓகே ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம கடையை சாத்திட்டு அவர் வீட்டுக்கு போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், டெவலப்பர் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே இருங்க, என் பேக் எடுக்கிறேன். அம்மா லேப்டாப். ஓகே சோல்ஜர்ஸ், லேப்டாப் கொடுத்தாச்சு. ஸோ இந்த அம்மா லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஏதாவது ஆப் வந்து டெவலப் பண்ணணும். திஸ் இஸ் த டாஸ்க். 1 வீக் டைம். ஒரு வாரம் கழித்து. ஓகே சோல்ஜர்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னா சதீஷ் வீட்டில் தான் இருக்கேன். அப்படியே பாருங்க மக்களே, ஆண்ட்ராய்ட் ஃப்ளட்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். பை தி வே, வாட் இஸ் த ப்ராஜெக்ட்? கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் தான் இது. கால்குலேட்டர் தானா? வேற என்ன ப்ராஜெக்ட், வாட்ஸ்அப்பாக பண்ண முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து வேறு பில்ட் எடுத்துடலாம். ஓகே, நம்ம பண்ணது ஒரு பேசிக் கால்சி தான், எல்லாரும் பண்ணுறது ப்ராஜெக்ட் தான். நம்ம வந்து டீபக் மோடில் எடுப்போம் ஃபஸ்ட்டு ரிலீஸ். இல்லை ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நல்ல நெட்டோடு இருந்தால் லேட்டன்சி இல்லாமல் ஒர்க் ஆகுது. நெட் இல்லைன்னா பிக்சல் 720p 480p அந்த மாதிரி பிக்சல் லைட்டாக பிக்சல் அடிக்குது. பில்ட் ஆயிடுச்சா? பில்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே சர்வரில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பில்ட் எடுத்தாச்சு. ஆனால் அந்த பில்ட் எடுத்தது வந்து நம்மளோட இதில் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அது பாருங்க நம்மளோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா மொபைலில், அதுக்காக வந்து அதை வந்து சர்வரில் போட்டு மாற்றிட்டு இருக்கோம். நம்மளோட ஏஎம்ஜி சர்வர், ஆஃபீஸ் சர்வர். ஓகே போட்டாச்சா? இப்போ என் மொபைலில் காட்டுவாங்க. இந்த பாருங்கள் சோல்ஜர்ஸ், இப்போ வந்து வந்துடுச்சு. இது வந்து நம்மளோட ஓன் சர்வர். ஆக்சுவலாக இது உங்ககிட்ட ஓன் சர்வர் இல்லைனா நீங்கள் கூகுள் சர்வர் யூஸ் பண்ணி கூகுள் டிரைவ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது வந்து கஷ்டமாக இருக்குமே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இருக்கு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஈஸியாக அப்படி பண்ணுறதுங்க. ஸோ இங்கே வந்துருச்சுங்களா, இது வந்து இது இருக்கு பாருங்கள். இது போய் லிங்க் எடுத்து ஆப் டீபக் ஏபிகே இருக்குங்களா, டவுன்லோட். வச்சுருங்க. கேல்சி ஃப்ளட்டரை டெவலப் பண்ணால் ஃப்ளட்டரோட இது இருக்குது, ஃப்ளட்டர் லோகோ. டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால் த அப்ளிகேஷன்? எஸ். ஓகே, ஓப்பன். சோல்ஜர்ஸ் வந்து விட்டது கேல்சி. ஏதாவது நம்பர் சொல்லுங்கள். 89 + 69. 89 + 69. அதுக்கு என்ன ஆன்சர்? 150. கரெக்டு தானே? இதுக்கு வேறு கால்குலேட்டரில் போடும். 88 + 69 158. இங்கே பாருங்க, ரெண்டுத்துல ஒரே வேல்யூ வருது. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ NeverInstall அம்மா லேப்டாப் வந்து ஒரு கால்குலேட்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளட்டர் ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஃப்ளட்டரில் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆப்பை டெவலப் பண்ணது எதுக்காகனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் கிட்ட கேட்க போகிறோம். ஸோ வாட் இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? முதல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அம்மா லேப்டாப்லேயும் அப்புறம் க்ளவுட்லேயும் இருக்கிற ட்ராபேக் வந்து நான் இதை யூஸ் பண்ணும்போது இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது, லேட்டன்சி இல்லாமல் இருந்தது. ஃபுல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் கட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப்போட லேக் அதில் இல்லை. கரெக்டுங்களா? அம்மா லேப்டாப் மாதிரிலாம் இல்லை. இப்போ அம்மா லேப்டாப் டெவலப் பண்ணுற மாதிரி இல்லை, வேற ஏதோ டிவைஸில் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருந்தது. ஏன்னா அம்மா லேப்டாப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதை டெவலப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கஷ்டம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்னும் கொஞ்சம் 2 GB ரேமில் கன்ஃபார்ம் திணறும், இது திணறல. ஓகே,
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேக் எதுவும் இல்லை, அம்மா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிசியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துருப்போம். ஏபிகே எடுத்துட்டு அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ண மாட்டோம், அப்படியே டேட்டா இன்ஸ்டால் ஆகிடும் இல்லையா. இதில் அப்படி பண்ண முடியுமானா இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோட் மேப்பில் வந்து கரெக்டாக இந்த இப்போ ஜூலை மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சப்போர்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது என்னன்னா நீங்கள் உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணுறது வந்து டேரெக்டாக வந்து அந்த NeverInstall இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகிடும் அந்த மாதிரி. ஆக்சுவலாக இப்போ என்ன மேட்டர்னா இந்த NeverInstall அப்படின்ற சொல்யூஷன் எதுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு லோ ஸ்பெக் லேப்டாப் இருக்குது, ஹார்ட்வேர் பெருசாக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த NeverInstall ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் உங்ககிட்ட ஒரு பிசி இருக்குன்னு டெஸ்க்டாப் இருக்குன்னு வைங்களேன், அதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது வெளியே திருப்ப முடியாது. இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து காலேஜ்லேயோ வேறு ஏதோ ஒர்க் ப்ரிமிசஸில் அதை வந்து எடுத்துகிட்டு போய் காட்டணும்னா தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனால் இது என்னன்னா இது க்ளவுடில் இருக்கிறதால ஈஸியாக ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணால் போதும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டால் உங்களோட ஹோல் செட்டப்புமே அங்கே மெஷினே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் லினக்ஸ்குள்ளே வந்து தான் இன்ஸ்டால் பண்ணணும்லாம் இல்லை, ஃபஸ்ட்டே வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அதுலேயே வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, க்ரோம் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன் கிளிக் இன்ஸ்டால். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த விஷயம் ப்ரோ இது வந்து உண்மையாக யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ்ஃபுல் அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்படி ஒரு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றது தெரியறது ஒரு மேட்டர் இல்லையா. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் வந்து நீங்கள் இப்போயே வந்து நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனாலுமே பெய்டு வெர்ஷனுமே இருக்குது. ஸோ பெய்டு வெர்ஷன் வந்து $899 நினைக்கிறேன். நீங்கள் நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அது A2023 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து $599 இல்லை $500 சம்திங் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரீமியம் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ரீமியமில் நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும், பட் ஃப்ரீயில் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு டைமில். ஸோ இது மாதிரி 2-3 விஷயங்கள் மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை தவிர்த்து ப்ரைஸிங்னு பார்த்தாலுமே மைக்ரோசாஃப்ட்டோட 365 விட பார்த்தீங்கன்னா சீப் தான். ஏன்னா அது $2630, இது வெறும் $899 தான். பட் நம்மளோட கூப்பன் கோட் பண்ணாலும் இன்னும் கம்மியாக ஆகும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற மெஷினில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அது எடுத்து வேறு இடத்துல காட்டணும் போது அப்போதைக்கு மட்டும் இந்த இன்ஸ்டன்ஸை வாங்கி கூட ப்ராஜெக்டையே அந்த இன்ஸ்டன்ஸில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ண முடியும். அதுவும் அவங்களோட பிசியாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது மெஷினாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் யூஸ் பாஸ்வேர்ட் போட்டாலும் கனெக்ட் ஆகிடும்ல. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இதில் நமக்கு 3 Gbps வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கிறதுனால சர்வரில் நம்மளோட டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஏதாவது டவுன்லோட் பண்ணாலுமே அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும் கம்பேரிங் டு நம்மளோட ஓன் மெஷின். வந்து நம்மளோட ஓன் மெஷினில் வந்து அந்தளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் இல்லைனாலுமே. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NeverInstall. ஸோ கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் இன்கேஸ் ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா AWS இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும்னா நமக்கு வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு SH மூலமாக வந்து கமெண்ட் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம், டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகி நமக்கு அதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட்டுமே இதில் பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து டெவலப் பண்ணிட்டு அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் டெவலப்மெண்ட்டே இதை பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொதுவாக வந்து என்ஜிராக்கில் வந்து ஹோஸ்ட் பண்ணி அப்படி தான் உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்டயோ இல்லை மீட்டிங்லேயே காட்டுவீங்க. ஆனால் இதுவே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் தான் இருக்கனால உங்களுக்கு போர்ட் வந்து ஆல்ரெடி 8080 and 3000 வந்து எக்ஸ்போஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் லோக்கலில் ஹோஸ்ட் பண்ணாத அந்த சர்வர் இன்ஸ்டன்ஸில் நீங்கள் லோக்கலில் ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபலாகவே வந்து ஹோஸ்ட் ஆகிடும். அந்த லிங்க் நீங்கள் யார்ட்டோட ஷேர் பண்ணலாம், எப்போ நாங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், இதுதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து NeverInstall என்றால் என்ன, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா லேப்டாப்பில் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த NeverInstall வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்து தான் இருக்க போகிறோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் நமக்கு வருதுன்ட்டு. சரி ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.